ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्पराम् समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् हरि ओम. பகவத்கீதை 4வது அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். 7வது 8வது இந்த 2 ஸ்லோகங்களும் விரிவாக பார்த்தோம். 9வது ஸ்லோகம் கூட பார்த்தோம். 7வது 8வது ஸ்லோகம் பகவானுடைய ஜன்ம கர்மங்களை சொல்லக்கூடிய ஸ்லோகம். यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. பகவான் எவ்வாறாக உள்ளும் புறமும் அவதாரம் எடுக்கின்றார் என்று பார்த்தோம். அடுத்து 9வது ஸ்லோகம் அற்புதமான ஒரு ஸ்லோகம். ஒரு மனிதன் பகவானுடைய பிறப்பையும் இறைவனுடைய கர்மங்களையும், அது இறைவனாக இருக்கலாம், அக்கார்டிங் டு மீ ஈவன் தி பர்த் ஆஃப் தி குரு அண்ட் தி ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம்டு பை தி குரு, ஒரு குருவினுடைய பிறப்போ அல்லது குருவினுடைய கர்மங்களாக எடுக்கலாம். ஏன்னா நமக்கு குரு என்பவர் பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரர். So we know the birth of our guru, we know the actions performed by him. அதனால நமக்கு தெரியும். We can easily relate to the birth and actions of our own guru. இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இன் ஜெனரல் இஃப் யூ see, யார் ஒருவர் இறைவனுடைய ஜன்மத்தையும் கர்மங்களையும் தெய்வீகமானது என்று உள்ளபடி இன் இட்ஸ் எசன்ஸ் தத்துவார்த்தமாக புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் இந்த தேகத்தை விடும் பொழுது அர்ஜுனா என்னையே அடைகின்றார்கள். இட்ஸ் எ ரெவலேஷன். ஞானத்திற்கான ஒரு படியாக பகவானுடைய ஜன்மமும் கர்மமுமே அதே விசாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை குறித்தே சிந்திக்கலாம். அதுவே ஆத்ம ஞானத்திற்கு வழிவகுக்கும் என்று இது ஒரு ஞான மார்க்கம். இந்த 9வது ஸ்லோகம் அதை 10வது ஸ்லோகத்தில் he just continues in 10th ஸ்லோகம். So he indirectly or directly indicates the path of knowledge, ஞான மார்க்கம். இந்த 9வது ஸ்லோகம் பார்த்தோம். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம். அழகான ஸ்லோகம் பாரு. என்னுடைய ஜென்மமும் என்னுடைய கர்மங்களும் திவ்யம். திவ்யம் means they are very divine. Divya means அப்ராக்கிருத்தம் அர்த்தம். They are not பிராகிருத, they are not ordinary. அது சாதாரணமானது கிடையாது, மேலானது, உயர்ந்தது, தெய்வீக தன்மை வாய்ந்தது. அது ஏன்னு பார்ப்போம், ஜென்ம கர்மங்களை பார்ப்போம். ஏவம் யோவேத்தியம். ஏவம், ஏவம்னு இவ்வாறாக இறைவனுடைய ஜன்மத்தையும் கர்மத்தையும் தெய்வீகமானது என்று யார் அறிந்து கொள்கின்றார்களோ. இந்த ஏவம் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே விளக்கம் சொன்னேன். ஹவு வி ஷுட் நோ பகூனிமே வெத்தியத்தானி ஜன்மானி தபச்சா அர்ஜுனன் ஏற்கனவே சொன்னாரா இல்லையா? அது ஏவம். அடுத்ததாக அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன், அதுவும் ஏவம்.
அப்புறம் யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத பரித்ராணாய சாதுனாம், இந்த 4 ஸ்லோகங்களும் அந்த ஏவம்ங்கிற ஒரே வார்த்தைக்குள்ள அடங்கிடும். ஏவம்னா திஸ் வே ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஜன்ம அண்ட் கர்ம. See, sometimes what we see is totally different. சில நேரம் நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய அல்லது நாம் அறிந்திருக்கக்கூடிய தகவல்கள் வேறு. இப்ப குருவே இருக்கிறாரு, யாருக்கு பிறந்தார், எந்த ஊர்ல பிறந்தார், எந்த தேதியில பிறந்தார், எந்த நட்சத்திரத்துல பிறந்தார். See, that is not very important. See, what is the purpose of his birth? இறைவனுடைய அவதாரத்தினுடைய அல்லது குருவினுடைய பிறப்பினுடைய உண்மையான நோக்கம் என்னங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். So we have so many informations. சில சமயம் அவர்களுடைய கர்மங்களில் கூட நம்மை போன்றே சாதாரணமான கர்மங்களை செய்யக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். இது நமக்கு இதுல பார்த்தோன்னா சில நேரம் ஒன்றும் தெய்வீகமாக தெரியலையே அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு சின்ன சந்தேகம் வரும். அதனால்தான் பகவான் கிருஷ்ணருடைய ஜென்ம கர்மங்களை எடுத்துட்டோன்னா எவ்வளவோ சாதாரணமான விஷயங்கள் எல்லாம் கூட அதில் இருக்கின்றது. அதையெல்லாம் பார்க்க கூடாது. அதையெல்லாம் தாண்டி ஒரு விசேஷமான கர்மங்கள் அல்லது அந்த ஜென்மத்தினுடைய விசேஷமான நோக்கங்கள் இருக்கும். பொதுவாக அந்த சாமானியதா விசேஷதா அப்படின்ற 2 இருக்கிறது. சாமானியமான ஜென்ம விஷயங்கள், ஜென்மங்களை குறித்த தகவல்கள், இல்லைன்னா சாமானியமாக அவர்கள் செய்யக்கூடிய கர்மங்கள். அவர்கள் நம்மை போல எழுந்திருப்பார்கள், நம்மை போல ஸ்நானம் செய்வார்கள், உண்பார்கள், உறங்குவார்கள், எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாம் சாமானியமாக இருக்கும். பட் அதுக்கு பின்னணியில் என்ன இருக்கும்? ஒரு விசேஷமாக இருக்கும். அதனால்தான் அந்த ஏவம்ங்கிற வார்த்தை அந்த விசேஷத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விசேஷம் தான் பகுனிமே வெதீதானி, இல்லைன்னா அஜோபி சன் அவே ஆத்மா, யதா யதாகி தர்மஸ், எல்லாமே இதெல்லாம் கிருஷ்ணருடைய பகவானுடைய விசேஷமான கர்மங்கள். இவ்வாறாக யார் ஒருவர் ஜன்மத்தையும் கர்மத்தையும் விசேஷமாக புரிந்து கொள்கின்றார்களோ ஏவம் ஏவன இவ்வாறாக யோனா இந்த ஒரு ஆன்மீக சாதகன் யார் ஒருவர் வேத்தின்னு அறிந்து கொள்கின்றார்களோ, இவ்வாறாக அறிந்து கொள்கின்றார்களோ. See, this way you should know. எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும்? தத்துவத்தக, தத்துவார்த்தமாக, in its essence, in its pure essence, அதனுடைய சாரத்தை, நமக்கு ஜென்மமும் கர்மத்தினுடைய சாரங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். What is more important? Generally we worship the Lord. Then worshipping the Lord is totally different from understanding the Lord. இறைவனை வணங்குவது என்பது வேறு. That everybody is doing. Then understanding the essence of the Lord, பகவானுடைய கர்மங்களையும் அவர்களுடைய பிறப்பையும் தத்துவார்த்தமாக நம்மளுடைய உபநிடதங்களில் கூறியிருக்கின்றபடி புரிந்து கொள்வது என்பது வேறு. See, many times we worship, but we don't, understand. Then worshipping without understanding the essence of the Lord, it has its own பிரயோஜனம். அதற்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. தத்துவார்த்தமாக இறைவனை புரிந்து கொள்ளாமல் இறைவனை பொதுவாக ஒரு நாம ரூபங்களை வழிபட்டால் அதற்கும் ஒரு பிரயோஜனம் உண்டு. அதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இல்லை. பட் இறைவனை தத்துவமாக புரிந்து கொண்டு அப்புறம் அந்த இறைவனை நாம் வழிபட்டால், நாம் அந்த இறைவனை அர்ச்சித்தால், the reward that one gets is totally different. Therefore, the worship should always be associated with understanding. Such people who understand me this way and worship me, rendume. So sometimes we understand, but we don't serve. நமக்கு பகவானுடைய ஜென்மங்கள் எல்லாம் தெரியும், ரொம்ப திவ்யமானதும் தெரியும், கர்மங்கள் எல்லாம் திவ்யமானதும் தெரியும், குருவனுடைய ஜென்மம் ரொம்ப திவ்யமானதும் தெரியும், கர்மங்கள் எல்லாம் திவ்யமானது. We understand everything, but we don't worship. Sometimes we are not ready to serve such great people. Here the one who understands as well as the one who worships or serves such a Lord. இப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கோ அந்த குருநாதருக்கோ யார் ஒருவர் பணிவிடைகளை எல்லாம் செய்கின்றார்களோ, யார் வணங்குகின்றார்களோ, புரிந்து கொண்டு பணிவிடை செய்ய வேண்டும். Sometimes if you don't understand, then if you try to serve, then there is always a misunderstanding.
அப்புறம் நம்மளுடைய பணி விடைகளில் என்ன இருக்கும் அப்படின்னா அகங்காரம் மேலோங்கி விடும். இல்லைன்னா ஒரு சலிப்பு வந்துடும். வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தி எசன்ஸ் ஆஃப் தி லார்ட் ஆர் தி குரு, இஃப் யூ ட்ரை டு சர்வ் தி குரு ஆர் எனி இன்ஸ்டிடியூஷன் ஃபார் தட் மேட்டர், ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆயிடும், நமக்கு போரும் என்ன ஆயிடும், ஒரு சின்ன ஒரு சலிப்பு வந்துவிடும். ஒரு அடுத்த நிலைக்கு போறதுங்கிறது வேற. டிரான்செண்டிங் ஆர் டிரான்ஸ்ஃபார்மிங் ourselves to a different, the plane is totally different. பட் சலிப்புங்கிறது வேற. அப்படி சலிப்பு வரக்கூடாது. யார் ஒருவர் இவ்வாறாக புரிந்து கொண்டு என்னை வழிபடுகின்றார்களோ, எனக்கு பணிவிடை செய்கின்றார்களோ, வாட் இஸ் த ரிவார்டு? பகவான் 2வது வரியில சொல்றார், தெக்துவா தேகம். தேகம் தெக்துவா. இங்க தேகம்னா தேக அபிமானம்னு கூட வச்சுக்கலாம். So not necessarily that they should leave the body. It is not after leaving the body. Even while living, வாழும் பொழுதே கூட எப்பொழுதுமே பகவானுடைய கர்மங்களையும் ஜென்மத்தையும் அவர்கள் தத்துவார்த்தமாக புரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு என்ன ஆயிடுறது, தேக அபிமானம் போயிடுறது. எப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம். இந்த பகவானுடைய ஜென்மத்தையும் கர்மத்தையும் தெரிந்து கொள்வதாலே என்ன ஆயிடும் அப்படின்னா தேக அபிமானம்ங்கிறது போயிடும். தெக்துவா தேகம் புனர்ஜென்ம ந ஏத்தி, ந ஏத்தி, தே டோன்ட் அட்டைன். அடைய மாட்டார்கள். எதை அடைய மாட்டார்கள்? புனர்ஜென்ம, பிறவா நிலையை, மீண்டும் பிறக்கக்கூடிய நிலையை. புனர்ஜென்மன்னா மீண்டும் பிறக்கக்கூடிய நிலையை. அவர்கள் பிறவா நிலையை அடைகின்றார்கள். மீண்டும் பிறக்கக்கூடிய நிலையை அவர்கள் அடைவது கிடையாது. வேர் தே கோ, பகவான் says மாம் ஏதி. மாம் ஏதி, they become one with me. அத்வைத அனுபவம். மாம் ஏத்தினா மோக்ஷம், they attain மோக்ஷம். So Arjuna, Saha Arjuna, such people come to me only, Arjuna. This is the simple verse. அழகான ஒரு ஸ்லோகம். பகவானுடைய ஜென்மம் என்ன, பகவானுடைய ஜென்மத்தை தத்துவமாக புரிந்து கொள்வதுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய் சம்பவாமி ஆத்ம மாயையா. இதுதான் இவ்வாறாக பகவானுடைய ஜென்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பிறப்பே இல்லாதவர்களாக இருந்தாலும், அழிவற்றவர்களாக இருந்தாலும், பிரகிருதியை தன்னுடைய வசத்தில் வைத்துக் கொண்டு லோக சங்கிரகத்திற்காக தன்னை தாங்களே தன்னுடைய மாயா சக்தியினால் அவர்கள் சிருஷ்டித்துக் கொள்கின்றார்கள்னு விரிவாக பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் தேர் பர்த். இந்த கர்மத்தில் இருக்கக்கூடிய திவ்யதா என்ன? நாமளும் கர்மங்கள் எல்லாம் செய்கின்றோம், பகவானும் கர்மங்கள் எல்லாம் செய்கின்றார். Even though the Lord performs all the karmas, பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்த, இந்த 3 தானே. இந்த 3மே பகவானுடைய கர்மங்கள். சாதுக்களை ரட்சிப்பது, துஷ்கிருதிகளை அழிப்பது, தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்வது, எஸ்டாப்ளிஷிங் தி தர்மா. All is the divine activities. He plays this role very well. இதெல்லாம் பகவானுடைய தெய்வீகமான காரியங்கள். இப்ப இவ்வளவு காரியங்களை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் கண்டினியூஸ்லி the Lord ceaselessly works right from their birth till they leave the body. They also work tirelessly. We have seen our Gurudev also working tirelessly from birth till their death or till their samadhi. Now in and through all their karmas, why they are not tired? அவர்களுக்கு ஒரு சலிப்பு கூட வந்தது கிடையாது. All the time they were expressing a tremendous joy while they were working. அவர்கள் கர்மம் செய்வதை நமக்கு பார்த்தாலே நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். Even at the age of 70, 71, 72, குருதேவ் எல்லாம் பார்த்தோன்னா such an inspired work, and they inspired everybody. What is the secret? அதுல என்ன இருக்கிறது பார்த்தோன்னா, அதுல திவ்யதா என்ன? There was no kartrutva bhavana. Even though they were performing karma, they remained only as akarta. Akarta, abhokta. It is said kurvannapi na karoti. This is the one mantra, kurvannapi. Although they were performing all the karmas, அவர்கள் எல்லா கர்மங்களையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட தாம் இந்த கர்மங்களை செய்கின்றோம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் என்ன இல்லை, எந்த ஒரு எண்ணமுமே இல்லை. ஜஸ்ட் லைக் அ பேர்டு. ஒரு பறவை எவ்வளவு தூரம் பறந்து கொண்டே இருந்தாலும்
அதனுடைய கால் தடங்கள் எங்கும் பதியவே இல்லை. இட் ஹஸ் நாட் லெஃப்ட் இட் ஃபுட் பிரிண்ட்ஸ். இட் இஸ் டிராவலிங், பறந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப எங்கேயாவது அந்த பறவைகளுடைய கால் தடங்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. Likewise, these people also performed all the actions, but urvannapi na karoti. This will be explained by the Lord in later verses. நம்ம அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல கூட பகவான் சொல்லப்படுற சாதுர்வர்ணே மயா சுஷ்டம் குணகர்ம விபாகஷக தஸ்ய கர்த்தாரம் அப்பி வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். இந்த 2வது லைன் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா எப்ப பார்த்தோம் சாதுர்வர்ணே மயா சுஷ்டம், 4 வர்ணங்களை நான் சிருஷ்டித்தேன், 4 வர்ணங்களை நான் சிருஷ்டித்தேன்னு சொல்லுவோம். பகவான் அடுத்த லைன்ல என்ன சொல்றார்? தஸ்ய கர்த்தாரம் அபிமாம், இட் அப்பியர்ஸ் டு பி, அவை எல்லாவற்றையும் நானே படைத்ததாக தோன்றினாலும் கூட அகர்த்தாரம், ஆக்சுவலி ஐ எம் நாட் தி ரியல் டூவர். அவ்யயம், நான் அழிவற்றவன் சொல்லுவேன். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் ஐ திங்க் 14th ஸ்லோகம். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா. 14வது ஸ்லோகம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அர்ஜுனா, I ceaselessly act, I tirelessly without getting bored, joyfully I do it. But the secret is namam karmani limpanti. Limpanti means the karmas, do not taint me. கர்மங்கள் ஒரு பொழுதும் it will not create any dent in my consciousness. கர்மங்கள் ஒரு பொழுதும் என்னை பாதிப்பது கிடையாது. எனக்கு எந்த ஒரு கர்மத்தின் மீதும் எனக்கு எந்த பற்றுதலும் கிடையாது. கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா. கர்மத்தினுடைய பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எந்த ஒரு துடிப்பும் எனக்கு கிடையாது. இங்க கூட சொல்றாரா இல்லையா? ஏவம் யோவேத்தி தத்துவதகன். அங்கேயே சொல்வார், இதி யோமாம் அபிஜானாதி. யார் ஒருவர் இவ்வாறாக என்னை புரிந்து கொள்கின்றார்களோ கர்மபிகி ந பத்தியதே, அவர்கள் கர்மத்தினால் ஒரு பொழுதும் கட்டுண்டு கிடப்பது கிடையாது, கர்மத்தினால் பந்தப்படுவது கிடையாது. So that is the 14th verse. So whether it is chaturvarnyam, namam karmani limpanti, name karma pale spruga, idi yomam abhijanati, karma bir nasabadyate. This way we should understand the janma and karma. அது என்ன ஆகும்? இப்படியே இந்த ஜென்ம கர்மங்களை எல்லாம் பகவானுடைய ஜென்மத்தையும் கர்மங்களையும் பார்க்கும் பொழுது நமக்கு கூட என்ன தோணும்? இதே போன்று நாம் செய்ய வேண்டும் தோன்றும். No, Lord says, up to this is okay. ஏவம் யோவேத்தி தத்துவத்தக, யார் இதை உள்ளபடி தத்துவார்த்தமாக அறிந்தால் தெக்துவா தேகம் புனர்ஜென்ம ந ஏத்தி, அவர்களுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொல்ற. சின்ன சந்தேகம் வரும். இறைவனுடைய ஜென்மத்தையும் கர்மத்தையும் புனிதமானது என்று புரிந்து கொள்வதன் மூலமாக பகவானுக்கு வேண்டுமானால் விடுதலை கிடைக்கலாம். பகவானுடைய ஜென்மத்தையும் கர்மத்தையும் புனிதமானது என்று தெரிந்து கொள்வதன் மூலமாக எனக்கு எவ்வாறு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா இறைவனுடைய சுபாவமும் நம்முடைய இயல்பும் ரெண்டும் என்ன கிடையாது? ரெண்டும் வேறு வேறு கிடையாது. Both are not different. Now, this particular sloka, இது பொதுவா பகவான் சொல்ற மாதிரி இருக்கு. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவத்தக. இன்னும் இதே நீங்களே சொல்லிக்கிற மாதிரி அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க பார்ப்போம். So ஜன்ம கர்மச்ச மே திவ்யம், just say, ஜன்ம கர்மச்ச, don't sleep, just open your eyes. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம், என்னுடைய ஜென்மமும் நான் செய்யக்கூடிய எல்லா கர்மங்களும் வித்தவுட் எனி டவுட், எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் திவ்யமானது. Are we able to say that? நம்ம காலையில இருந்து இது என்ன ஜென்மமோ, இது என்ன கர்மம், எதுக்காக இந்த ஜென்மம் எடுத்தோமோ, எதுக்காக இந்த கர்மங்கள், all the time we have never understood. See, such a wonderful opportunity. Birth is the greatest opportunity. Every day when I get up, I wonder, what kind of a birth Lord has given to me, how blessed I am. Every day you just feel it. You just feel it. How blessed I am to get this human birth. That too, to study all the Shastras, to sit at the feet of the great masters. How blessed I am. Have we ever feel that blessings? Otherwise, all the time only we are complaining about this life, all other things.
We never feel that. Sometimes we think that, we are cursed. Lord has cursed us by giving this birth. Actually, it is a blessing. ஜென்மம்ங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த வரம். அதை சாபமாக மாற்றியது யார் அப்படின்னா, அது சாபமாக மாற்றியது இட் இஸ் மேன்மேட். இட் இஸ் நாட் காட். அது ஜீவ சிருஷ்டி. ஜீவ ஹஸ் மேட் இட் தட் வே. ஸோ லார்ட் ஹஸ் நாட் கர்ஸ்ட் எனிபடி. ஸோ ஆல் த டைம் வி டோன்ட் ஃபீல். பிகாஸ் தத்துவத்தக நமக்கு என்ன தெரியல, இந்த ஜென்மத்தின் பிறப்பினுடைய உண்மையான நோக்கத்தை நான் தத்துவார்த்தமாக நாம் புரிந்து கொள்ளவில்லை. நாம ஜென்மத்தை எப்படி ஜென்மம்னா எதற்காக பெறப்படுது, ஏதோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு. We think that the human life is meant to enjoy this world. எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காகத்தான் பிறப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. In essence, what is the real purpose of my life? That is not known to me. The day we know that in this human birth we can achieve the highest goal, நான்காவது புருஷார்த்தத்தை அடையலாம் நினைத்தால் என்ன ஆயிடும்? ஜென்ம கர்ம சமேதி. எந்த கர்மம் பர எத்கரோஷி எதஷ்னாஷி எஜ்ஜுகோஷி எத்தபஸ்யசி, வாட் எவர் யூ டூ, எந்த கர்மம் செய்தால் மே கர்மம் திவ்யம். என்னுடைய கர்மங்கள் திவ்யமானது. ஏன்னா என்னுடைய கர்மங்களில் ஒரு அகங்காரமும் கிடையாது. அகங்காரம் இல்லாமல் கர்மங்களை நான் செய்து கொண்டே இருக்கின்றேன். வித்தவுட் எனி அட்டாச்மெண்ட், வித்தவுட் எனி அகங்காரம். But with utmost responsibility, I perform all my karma. Now, we can say this, Janma karma. காலையில் எழுந்தோட சொல்லுங்க, ஜன்ம மே திவ்யம், மே ஜன்ம திவ்யம், மே கர்ம திவ்யம். But நாம என்ன பண்றோம்? We always relate our janma and our karma with all others. That is the problem. See, we don't see our own janma and karma as divya, because we always see our janma in relation to the people around us. All our karmas we also associate with everybody. அதனால நம்மளுடைய ஜென்மமும் கர்ம சமயத்துல என்ன ஆகுது, இன்னொருத்தருடைய ஜென்மத்தை இன்னொருத்தருடைய கர்மங்களையும் we superimpose on ourselves. Then because of that we feel இந்த கர்மமும் இந்த ஜென்மமும் திவ்யமானது இல்லை. But a real seeker, a true spiritual seeker, a spiritual aspirant or a devotee, he always thanks the Lord for giving me such a wonderful opportunity. Oh Lord, you have given me, this wonderful opportunity. This is a beautiful birth I have. Whatever karma, wherever you have put me, எனக்கு என்ன கர்மங்களை கொடுத்திருக்கின்ற, இது எல்லாமே தெய்வம், திவ்யம். ஏவம் யோவேத்திங்கிறத எடுத்துருங்க. ஏகம் ஏவம் இவ்வாறாக, அகம் வேத்மி தத்துவதக. கொஞ்சம் மாத்தி சொல்லி, ஏவம் அகம், அகம்னு அர்த்தம் ஐ, வேத்மி ஐ நோ தத்துவதக, இல்ல ஸ்வயம் வேத்மி தத்துவதக. ஏவம் யோவேத்திங்கிறது ஸ்வயம் வேத்மி தத்துவதக. டுடே by the grace of the Lord I have realized my birth and all the activities that I do, they are all divine. என்னுடைய கர்மங்களோ என்னுடைய ஜென்மமோ பகவான் எப்பொழுதும் பிரயோஜனமற்றது கிடையாது. முழு பிரயோஜன ஜென்மத்தினுடைய பிரயோஜனத்தையும் கர்மத்தினுடைய பிரயோஜனத்தையும் நான் தத்துவார்த்தமாக நான் உணர்ந்து கொண்டேன். தத்துவாதேகம் புனர்ஜென்ம. அப்புறம் என்ன ஆகும்? such a person who has realized his own birth and his karmas are so divine, if he all the time revels only in divinity, what will happen? Tyaktva-deham punarjanma na yeti. He will not be born again. திருப்பி அவருக்கு பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாம் ஏத்தி, மாம் ஏத்தி, மாங்கிறது பரமாத்ம தத்துவத்தையே அவர்கள் அடையும். You got it? This ஸ்லோக இப்படிதான் நீங்க சப்ஜெக்டிவா இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். அதர்வே பகவான் என்ன சொல்றார்? ஒருவேளை உன்னுடைய ஜன்மம் கர்மங்கள் எல்லாம் திவ்யமானது என்பதை உள்ளபடி நீ அறிந்திருக்காவிட்டாலும் கூட, அட்லீஸ்ட் நோ மை நேச்சர். There are two things. By knowing our own essential nature, we know the nature of God, because both are not different. நம்முடைய இயல்பை உள்ளபடி நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக இறைவனுடைய இயல்பையும் நாம் உள்ளபடி அறிந்து கொள்கின்றோம். அதர்வைஸ் know the nature of the Lord. இறைவனுடைய இயல்பை உள்ளபடி நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய இயல்பை நாம் அறிந்து கொள்கின்றோம். By knowing God, you will know yourself. Otherwise, by knowing oneself, one knows God. தன்னை அறிவதன் மூலமாக இறைவனை அறிகின்றோம். இல்லைன்னா இறைவனை அறிவதன் மூலமாக தன்னையே அறிகின்றோம்.
For example, if you know what is gold, then you will know that all the ornaments are made out of gold. Now, பகவானுடைய ஜென்மம் கர்மம் திவ்யதாங்கிறது தங்கம். அது அதே மாதிரி நமக்கும் என்ன இருக்கிறது, நமக்கும் ஒரு ஜென்மமும் கர்மங்களும் இருக்கின்றது. All our ஜென்மாஸ் and கர்மாஸ், they are all like ornaments. பகவானுடைய ஜென்ம கர்மங்கள் எல்லாம் ஒரு தங்கம் மாதிரி. By knowing it, you will know your own ஜென்ம and கர்ம. அதனால ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் என்ன கிடையாது அப்படின்னு எந்த ஒரு பேதமும் கிடையாதுன்னு அதுல ஆச்சாரியர் எழுதியிருப்பார் பாஷ்யங்களை எழுதும்போது. இத நம்ம உபதேச சாரத்துல கூட படிச்சோம். ஈஷ ஜீவயோர் வேஷதி பிதார். ஃப்ரம் தி டுவாலிட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட், பரமாத்மாவிற்கு ஈஸ்வரன் ஒரு வேஷம் இருக்கிறது, ஜீவன் ஒரு வேஷம் இருக்கின்றது. ஈஷ ஜீவயோர் வேஷதி பிதா. பிதா means there is a difference, sense of difference when it comes to Jiva and Ishvara from the relative standpoint. Sat Swabhavato Vastu Kevalam. Sat Swabhavatah, but if you see from the absolute standpoint, not from the relative standpoint, if we recognize Tattvataha, Tattvataha means from the absolute standpoint, Sat Swabhavato Vastu Kevalam. அந்த சத் ஸ்வபாவத்திலிருந்து பார்த்தோன்னு என்ன இருக்கிறது, ஒரே ஒரு வஸ்து மட்டும்தான் இருக்கின்றது. Therefore, either enquire about the nature of the Lord, his janma and karma. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், enquire about your own nature. அதனால்தான் தத்துவத்தக, தத்துவத்தக மீன்ஸ் here விசாரத்தக, விசாரத்தக விசாரம் பண்ணி பார்க்கணும். அந்த விசாரங்கள் எல்லாம் நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டார் பகவான். பட் we should contemplate again and again. தத்துவத்தக ஏற்கனவே ஜென்ம கர்மங்களை குறித்த தத்துவமா எங்க சொல்லிட்டார், 2வது அத்தியாயத்திலே சொல்லிட்டார். ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவான பூய அஜோ நித்திய சாஸ்வதோயம் ந ஹன்யதே அந்யமானே ஷரீர. அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணக ந ஹன்யதே அந்யமானே ஷரீர. இந்த சரீரம் அழிவதால் நான் ஒரு பொழுதும் அழிவது கிடையாது. என நான் பிறப்பற்றவன் இறப்பற்றவன், ஒரு காலத்தில் இல்லாமல் வேறொரு காலத்தில் தோன்றியவன் கிடையாது, அல்லது ஒரு காலத்தில் தோன்றி இன்னொரு காலத்தில் இல்லாமல் போபவனும் கிடையாது. ஐ எம் எட்டர்னலி பிரசன்ட், ஐ எம் எவர் பிரசன்ட். அஜஹ, unborn, eternal, very ancient. So when the body dies, nothing happens to me, nothing influences me. What a mighty truth for contemplation. அதனால தத்துவத்தக விசாரத்தக, விசாரமா என்ன பண்ணும், விசாரமாக பண்ணிட்டே இருக்கும். Then we will recognize that this birth and all these karmas which is given to us, they are the great blessings of the Lord. This is one part. இப்ப ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேதி தத்துவத்தக. This is from the standpoint of knowledge. Now from the standpoint of bhakti part. இப்போ புராணங்கள் எல்லாம் படிச்சோன்னா எல்லா புராணங்களும் இதிகாசங்கள் எல்லாம் இந்த ராமருடைய ஜென்மங்கள், கிருஷ்ணருடைய ஜென்மங்கள், ராமருடைய கர்மங்கள், கிருஷ்ணருடைய கர்மங்கள், இது எல்லாவற்றையும் புராணங்கள் என்ன பண்ணியிருக்கிறது, பகவானுடைய ஜென்மங்களையும் கர்மங்களையும் நமக்கு விரிவாக கூறியிருக்கின்றது. சப்போஸ் அது ரொம்ப உபனிஷத்துக்களை கொண்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாம அப்படி தத்துவார்த்தமாக இறைவன் அகர்த்தா போக்தா குருவன் அப்பி ந கரோதி தஸ்ய கர்த்தாரம் அப்பி அகர்த்தாரம் வித்தியமாம், இதெல்லாம் நமக்கு தெரியலன்னாலும் கூட அந்த தத்துவத்தகங்கிறத கொஞ்சம் எடுத்துட்டு அந்த இடத்துல ஸ்ரத்த தகன்னு போடுங்க. Suppose, see, there is no difference between knowing the Lord in its essence or knowing him with faith. ஒருவேளை தத்துவார்த்தமாக நமக்கு தெரியலனாலும் கூட நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம், இவ்வளவு பகவானுடைய அவதாரங்களை எல்லாம் படிக்கிறோம். கிருஷ்ணருடைய ஜென்மம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, ராமருடைய ராமநவமின்னு சொல்றோம். பகவானுடைய எல்லா கர்மங்களையும் படிச்சிருக்கோம். பகவானுடைய ஜென்மங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஏவம் யோவேத்தி தத்துவதக, ஒருவேளை நமக்கு தத்துவமாக தெரியல, யோவேத்தி ஸ்ரத்ததக, they are all truth. எனக்கு என்னுடைய இயல்பெல்லாம் தெரியாது. பட் எந்த தெய்வத்தை நான் வணங்குகின்றேனோ, எந்த குருவை நான் வணங்குகின்றேனோ, என்னுடைய குருவோ நான் வணங்கக்கூடிய குருவோ சாதாரணமானவர்கள் கிடையாதுன்னு. See, this Shraddha gives a tremendous respect and reverence to our own, ideal or idol.
அந்த விக்கிரகத்தின் மீதோ அல்லது அந்த லட்சியத்தின் மீது நமக்கு எதை கொடுக்கின்றது அப்படின்னா ஒரு அபரீதமான ஒரு மரியாதையை, நமக்கு ஒரு பணிவை நமக்கு கொடுக்கின்றது. Now, keeping this in mind, much later, the same fourth chapter, பகவான் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் சொல்றாரா இல்லையா? அப்ப ஸ்ரத்தாவான் என்ன? ஸ்ரத்தாவான் யார் ஒருவருக்கு பகவானுடைய ஜென்மத்திலும் பகவானுடைய கர்மங்களிலும் யார் ஒருவனுக்கு ஸ்ரத்தை இருக்கின்றது, அந்த ஸ்ரத்தை உடையவனுக்கு என்ன ஆகும்? ஸ்ரத்தையுடையவனுக்கு பகவானே என்ன பண்ணுவார்? பகவானே ஞானத்தை கொடுக்கின்றார். அது 10வது அத்தியாயத்திலும் சொல்ல போறார். தேஷாம் ஏவானுகம் பார்த்தும் அகமஜான ஜம்தமக நாஷயாம்யாத்மபாவஸ்தக ஞான தீபேன பாஸ்வதா சொல்றாரா இல்லையா? 10வது அத்தியாயத்துல யார் என்னுடைய பெருமைகளை எல்லாம் தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் அமர்ந்து கொண்டு அறியாமையிலிருந்து தோன்றிய அஞ்ஞானத்தை நானே நாசம் செய்தேன். இருளை, அறியாமையிலிருந்து தோன்றிய இருளை நானே நாசம் செய்தேன். ஞானம்ங்கிற அந்த தீபத்தை நான் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்றி. So what if you don't know the truth as indicated in the Upanishads? Never mind. Read all these Puranas. Hold on to the Lord. Shraddhayod approach everything with a kind of a Shraddha. Another Shraddhavan Labate Jnana. Now, I also went with these 80 people to Chardham. I just came. Badrinath, Kedarnath, Gangotri, Yamunotri, எல்லாம் போயிட்டு நேத்து தான் வந்தேன். It was wonderful. It was a blessed trip. See, whenever I go to Himalayas, I always feel it is always a call from the Lord. End of the day, all these 80 people, they requested me to speak. Swamiji, ஒரு அரை மணி நேரம், ஒரு 40 நிமிஷம், you tell us something about this yatra. Now, I have gone to these Himalayas many times. நிறைய தடவை போயிருக்கிறேன். One of the yatri also asked me, நீங்க நிறைய தடவை போயிருக்கிறீங்க சுவாமி, this is not the first time that you are going to Badri, Kedar or Gangotri or you have been going for this yatra for many times. You must have had different experiences in every time when you go to these places. So can you just talk about how your experiences have evolved, over the period of time? Each time when you visit this Himalayas, we would like to know, as an experience, your whole experience, how it is evolved. Because if the experiences are evolved, the individual also will evolve, because the individual is not different from his own experiences. And it was a beautiful question. I said, when I went first time to the Himalayas, the Janma Karma Divyathirku evlavu related irukkunga paar. There was only curiosity. First time on the Himalayas, Badri போகும்போது, Kedar போகும்போது, as a brahmachari, I went in 2002 or 2003. It was the first time I went to this Chardham Yatra. அப்ப என்ன இருந்திருக்கிறதுனா, எல்லா இடத்தையும் பார்க்கணும். நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம், இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கணும். பார்த்தோம்னா உடனே அதுல என்ன பத்ரி, கேதார், கங்கோத்ரி, யமுனோத்ரி ஒரு டிக் பண்ணி வச்சிடுவோம். இட் இஸ் ஒன்லி a curiosity. All these 4 places are added in our லிஸ்ட். அப்படி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோன்னு இன்னும் 4 பேர்கிட்ட போய் சொல்லிருக்கலாம். அப்புறம் நம்ம கேட்போம், நீங்க போயிருக்கீங்களா, நீங்க போயிருக்கீங்களா? ஓ, நீங்க போகல, நான் போயிட்டு வந்துட்டேன். See, this kind of only a simple interest. There was the curiosity, not much faith or anything. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது வெறும் மலையா தான் தெரிஞ்சது. அங்க இருக்கக்கூடிய நதிகள் எல்லாம் வெறும் ஜலமாக தான் தெரிந்தது. Then second time, why did I go? Because I took all the people. So I wanted to show them what I have seen. I became a leader. Now that I lead you all, you don't know anything. Now I will take you to all the places. There is a sense of pride that you have taken so many people. You have showed them. There was a sense of this pride, a little arrogance also. That the second trip also, I completely missed the essence, the divinity of all these places. Much later, when you meet all these great saints, great sages, when you sit at their feet, when you listen to, I have personally listened about Kedarnath, Badrinath, Gangotri, Yamunotri, everything directly from Sadhguru Shivananda. Over the period when you listen, what is this Gupta Kashi? What is this Kedarnath? What is Badrinath? What is this Yamunotri? What is this Gangotri? What is this Himalayas?
Even though we study in Bhagavad Gita, Stavaranam Himalaya, Lord says that, among the mountains, I'm Himalayas. Nani Himalaya Makarikite. See, when you listen from their mouth, the glory of all this Alaknanda, Mandakini, Bhagirathi, and when you receive all that information, when you know the purity of that place, when you go third time, now it is not that curiosity. It is not that pride of taking people. In the third time when I visited, there was lot of expectations in me. There was lot of faith. Now I approached the whole Himalayas. The Janma Karma Cha Me Divyam, the birth of all these Himalayas, and the tremendous amount of karmas performed by all the tapas performed by all the great rishis in these Himalayas. They are, they are also divine. Therefore, it is said, the amount of tapas all the saints and sages have done in this Himalayas, even Devas thrive on it. தேவர்கள் கூட மகரிஷிகள் இந்த இமாலயத்தில் செய்த இந்த தவத்தினால் தான் தேவலோகம் கூட இன்றைக்கு இருக்கின்றது என்றால், ஈவன் தேவாஸ் thrive on their tapas. அதனால 6 மாசம் மனிதர்கள் எல்லாம் பூஜை பண்றாரு. It is said 6 months all the devas are descended. தேவர்கள் 6 மாதம் உட்கார்ந்து என்ன பண்றார்கள்? பத்ரியையும் கேதாரையும் வணங்குகின்றார்கள். See, when you go with that kind of respect and reverence, when I went the third time, I clearly knew that these Himalayas are not just mountain. See, being in Himalayas or roaming in Himalayas as good as being in the lap of Lord Shiva or playing in the lap of Lord Shiva. So then you will never get tired. You will never complain about all the discomforts that yatra offers. There are a lot of physical discomforts will be there. But when you are roam around there, you know that certainly this is not a mountain. Every mountain is none other than Lord Shiva himself. Being there is just being with Lord Shiva. Roaming in Himalaya, just playing in the ஒரு குழந்தை அப்பாவுடைய மடியில் உட்கார்ந்து குதிச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி every time you feel only that. And another thing, I clearly know that these Himalayas can respond to our faith. They are always ready to bless us. These Himalayas are always ready to give us something very solid. These Himalayas will not send me empty-handed. I have taken this yatra. There are a lot of hardships. There are no complaints. I have accepted all the, difficulties that one has to go through because of all. But still, because of the faith, you approach these Himalayas. Approach this yatra with respect and reverence. See, this is the most of the yatris, for them it is just a visit. All the time they will be complaining. இந்த ரூம் நல்லா இல்ல, அந்த ரூம் நல்லா இல்ல, இந்த சாப்பாடு நல்லா இல்ல, அந்த சாப்பாடு நல்லா இல்ல, இந்த பஸ் சீட் நல்லா இல்ல, எனக்கு மட்டும் ஃப்ரண்ட் சீட், இவங்களுக்கு எல்லாம் பேக் சீட். See, all the time people are thinking only about their own physical comfort. Here is the place you should forget all your physical comfort. Look up to Himalaya with respect and reverence, and you have a faith. Your yatra will not go waste. It is not just a yatra. The Himalayas will reward you with abundance of grace. So with this kind of Shraddha when we go, அது பிரயோஜனம் இல்லாம போகுமா? அதுதான் பிரயோஜனமா போகும். Then when you really receive from it, when you experience the grace of that Himalayas, because it is not just a place. It's not just any other place. அது மற்ற இடங்களை மாதிரி ஒரு இடம் அது கிடையவே கிடையாது. Even Naranarayana rishis have performed for thousands of years. They have performed tapas. Actually, the place is very ancient. The temple is incidental. Actually, much later, all these temples are built only by Adi Shankaracharya. Because if there is a temple only, we will visit. Otherwise, we don't visit it. See, temples are just an invitation for us to visit that place. But that is a tapo bhumi. Enormous tapas is performed. If you understand, ஸ்ரத்தத்துக்கு அதான் சொல்ல, தத்துவார்த்தமாக எல்லாம் பிரம்மம்னு நமக்கு தெரியலன்னு கூட பரவாயில்ல, இதெல்லாம் பிரம்மம் தான்.
அப்படின்னு தெரியலன்னா கூட அந்த இமயமலையினுடைய மகிமைகள் நமக்கு தெரிந்தால், if you go there, then you will be blessed by the grace of the Himalayas. So அதான் சொல்லுவேன், you always leave something and you always take out something from there. I asked all those people, you have visited this yatra, what are you taking from these Himalayas? What these Himalayas has offered you? But there was no answer for that. இந்த இமாலயம் உங்களுக்கு என்ன கொடுத்தது இந்த யாத்திரா? What it has given? No. I have been doing in my puja also. Every day I chant Gantakarana mantra, Gantakarana Guru Pakra Sarvabhudra Nashe, Vishajana Bhujaganti, Raksha Raksha Mahesh. This I have been doing it for 12 years, 13 years, almost 14 years. Every day when I do Shiva Puja, I chant this Gantakarana mantra. Maharudra Bhaktaya, Maharudra Rupaya, Mahaparakramashaline, Yaksharajaaya Namo Namah, Yaksharajaaya. Now this I have been chanting it. Now when you go to Badrinath, when you just take a production, you come around, suddenly you will see a huge statue of Gantakarna. For 12 years, 13, 14 years, you have been continuously devoted to this God. You have been chanting his mantra every day with utmost respect and reverence. Suddenly, when you see that, I never remembered the Gantakarna is the Kshetrapal of Badrinath. I have gone to Badrinath 6 times. This was my 7th visit. But I never remembered that was totally lost it. அது கண்டாகர்னர் தான் அந்த அந்த இடத்திற்கு க்ஷேத்திர பாலகர்னு எனக்கு தெரியாது. But this time when I was went there, I did not see the statue. The Lord was literally standing there. See, when you go with that kind of a faith, that reverence, when I saw the Gantakarna, my eyes were filled with tears. It was just uncontrollable tears, as if I felt that he is literally standing there. He is welcoming me. He is receiving me. He is abundantly blessing me. No, after blessing it is. No, this one yatra, a simple yatra, a 10 days or 15 days, if you understand, if you approach anything with faith, anybody for that matter, if you approach any great person with respect and reverence, you will not be cheated. Your faith will not go waste. But we should have that kind of an attitude. That is more important. அது எப்பொழுதும் ஒரு 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 மரியாதை இருக்கணும், ஒரு பணிவு இருக்கு, ஒரு ஸ்ரத்தையோடு. You approach the Lord also like that. You approach your Guru also like that. All the sadhanas you do, don't give up. Do some sadhana. ஸ்ரத்தையோடு அதை பண்ணுங்க. அது இருக்கக்கூடிய divinity, you understand the whatever the Lord that you worship, you do that puja. அதுக்குள்ள என்ன இருக்கிறது? There is a divinity. If you respect that divinity, if you revere that divinity, the divinity will reveal itself. It reveals. So many times, every day we will be chanting that Narayana Suttam. Then when you are face to face in Badri Narayan in front of him, all that, so many years you have been chanting with so much faith that Narayana Suttam, the Lord will reveal there itself. This is how normally experiences take place. Divine experience will have a great influence in our consciousness. Now, I came empty-handed. I didn't go for any purchase. Otherwise, people, everywhere Kedarnath, they want to go for purchase. Badrinath, they want to go for purchase. Everywhere people bring soap. Now, I came empty-handed. Not just empty-handed. When I descended, my mind was completely empty. The empty-minded, I came back. Then, and when I touched the shloka, Janma Karma Cha Me Divyam, Evam Yo Veti Tattvata. When I read this, as if I felt that, the mountains in Badri, the mountains in Kedar, the rivers in Yamunotri, the rivers in, Badri, they are all telling me, Janma Karma Cha Me Divyam, Evam Yo Veti Tattvata. It was not Tattvata, but for me it was all Shraddhata. Why so many people serve the same Guru, but not everybody receives Guru's grace? Why?
I mean, see, that we don't approach with that kind of a respect and that kind of a reverence. Throughout your life, you approach everybody for that matter. அதனால தான் யாரோட பழகினாலும் யாரை பார்த்தாலும் என்ன பண்ண ஒரு நமஸ்காரம் பண்றது நல்லது. ஒரு நமஸ்காரத்தை பண்ணி வைப்போம். Then enough. Then something through that person. So there is a divinity in it. You will receive something. Your efforts will not go waste. இதுதான் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் त्यक्त्वा देहम पुनर्जन्म इनिमे என்ன அர்த்தம் இனி வேற not necessarily that we should leave the body only in Himalayas, not necessarily. Now you know the greatness of all these deities, you know the greatness of they are all manifestation and expression of the divinity. You know that it is now all those experiences imprinted in our consciousness. Now wherever we leave the body, not necessarily we should live only in Himalayas. Not காசில தான் விடணும்னு கிடையாது. நம்ம எங்க தேகத்தை விடுறோமோ அந்த இடம் காஷி ஆயிடும். Then that place becomes a kashi. Ektva deham punarjanma. Bhagavan says that na eti sorja. This way, even Ramakrishna Paramahamsa ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். When Rama and Krishna were born, even rishis like Bharadwaja, see this is there in Ramakrishna's life. So even rishis like Bharadwaja Rishi, they thought Rama is a great soul. So அவங்க வந்து ராமர் வந்து ரொம்ப ஒரு exalted soul நினைச்சாங்களே தவிர they never thought that he is Paramatma himself. அவ்வளவு பெரிய ரிஷிகளுக்கே கூட ஒரு சின்ன மனோமயக்கம் வந்துடும் அப்படின்னு. or when the Lord takes a human form, அவங்களே என்ன he is a great soul, no doubt. We must respect him. But they never thought that Rama who is standing in front of me is my own essence. என்னுடைய உள்ள இருக்கக்கூடிய வஸ்து தான் ராம ரூபமா நிக்கிறதுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னார். அதனால some people really understand. பீஷ்மாச்சாரியா இருக்கலாம், when he saw Krishna, he never thought he is just an exalted soul. He knew that he is a Paramatma. சில பேருக்கு தான் குரு பரமாத்மாங்கிறது தெரியும். சில பேர் என்ன நினைப்பாங்க, he is not like us, he is something, he is great. Sometimes we associate some kind of a greatness. But other people, they were all Duryodhana, there is Shishupala, there even Ramayana time also, they have never recognized the divinity of the Lord. They completely, even the Lord was standing in front of them, they missed the greatest opportunity. அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு அவர்கள் நழுவவிட்டார்கள். Therefore we should be thankful to Lord. அடுத்த முறை இந்த ஸ்லோகம் படிக்கும் பொழுது ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் அகம் வேத்மி தத்வதः, இல்ல ஏவம் ஸ்வயம் வேத்மி தத்வதः. My life is blessed life. All my karmas are blessed. Are you all the time look up to the Lord? அதனால இது பகவான் இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றார், ஆதிசங்கரர் சொல்லும் பொழுது இதுதான் மோட்ச மார்க்கத்திற்கான ஸ்லோகம்னு சொல்றார். This is the moksha mark. And when he connects this verse to the next verse, அடுத்த ஸ்லோகத்தோட சொல்லும் பொழுது சொல்றார், ஏஷ மோக்ஷ மார்கः ந இதானிம் பிரவருத்தக கிம் தர்ஹி பூர்வம் அப்பி. See what a beautiful way of concluding this sloka. ஏஷ மோக்ஷ மார்கः, this is moksha marga. This is the path of knowledge. ந இதானிம் பிரவருத்தக, இந்த மோட்ச மார்க்கம்ங்கிறது ஏதோ புதுசா ஆரம்பிச்சது கிடையாதுன்னு சொல்றாரு. ந இதானி மீன்ஸ், இதானி மீன்ஸ் it is not imparted or this is not expounded now. It is kim tariki, then what? Purvam api, right from the creation. படைப்பினுடைய ஆரம்பத்திலிருந்து என்ன இருக்கின்றது, இந்த மோட்சம், the liberation அப்படிங்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்ன இருக்கின்றது, அந்த மோட்சம்ங்கிற மார்க்கம் எப்பொழுதுமே இருக்கின்றது. மோட்சம்னா தெரியாது, ஐடென்டிபிகேஷன் வித் தி சுப்ரீம் ரியாலிட்டி. தத்துவார்த்தமாக ஜென்ம கர்மங்களை எல்லாம் தத்துவார்த்தமாக புரிந்து கொண்டு அந்த தத்துவத்தோடு ஒன்றாவது. பின்னாடி கூட சொல்ல போற சோவி கம்பேன யோகேன யுஜ்ஜதே நாத்திர சம்சயகன்னு பின்னாடி சொல்லுவாரு. அடுத்த ஸ்லோகங்கள் எல்லாம் பார்க்கும். அதனால இது மோட்சமாகும். இந்த ஞானத்தின் மூலமாக எத்தனையோ பேர் என்னை வந்து அடைந்திருக்கின்றார்கள். அதனால இந்த ஞான மார்க்கம்ங்கிறது புதிது கிடையாது.
இந்த ஞான மார்க்கம் எப்பொழுதுமே இருக்கின்றது. இந்த ஞானத்தின் மூலமாக எத்தனையோ எவ்வளவோ ஞானிகள், எவ்வளவோ ஆன்மீக பெரியோர்கள் என்னை வந்து அடைந்திருக்கிறார்கள். So it is always there. If so many people have reached, that supreme reality through the path of this knowledge, why not we? Why not give it a try? So the path is already laid. So many people have already walked. So the path is kept alive. It is not closed. இந்த பாதை மூடப்படவில்லை. எல்லாரும் நடந்து 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 என்ன பண்ணியிருக்கிறார்கள்? அந்த பாதைங்கிற ஆக்சுவலா முதல்ல நடந்தவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். The people, those who have walked in the beginning, அது வழியே இருந்திருக்காது. திருப்பி நடந்து 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 என்ன இருக்கிறது? They made this way very easy for us. நமக்கு அந்த மார்க்கத்தை அவர்கள் சுலபமாக கொடுத்திருக்கிறார்கள். பகவான் சொல்லும் பொழுது ஏதோ பின்னாடி சொல்வார், மனுஷியானம் சகசிரேஷு கச்சித் எதிரி சித்தையன். பட் அது அப்புறம் தான் சொல்றாரு. இங்க சொல்றது பகவோ ஞான தபசா பூதாக மத்பாவம் ஆகதா. He talks here, he says பகவக. அங்கே சொல்லும்போது மனுஷியானம் சகசிரேஷு. சில மனுஷியானம் சகசிரேஷுங்கிறது அங்க 1000 ஒருத்தர் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? There are so many people. பகவோ ஞான தபசா பூதாக மத்பாவம் ஆகதா. But then Lord says that there are certain qualifications are required to understand the divinity behind my janma and karma. என்னுடைய ஜன்மமும் என்னுடைய கர்மமும் தெய்வீக தன்மை வாய்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு கூட என்ன தேவைப்படுகின்றது அப்படின்னு சில தகுதிகள் தேவைப்படுகின்றது. There are certain ethical and moral qualities demanded, expected from the individual. Suppose if you want to know that your birth and your karma is so divine, if you have to manifest the divinity, we must set our attitude right. So if you say that jnanam is the altitude, it is achieved only through our attitude. So that altitude is only achieved only through attitude. Without attitude, what is the use of going to all these Himalayas? Same ego, same individuality, the same complaint. இங்க இருந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பதிலா பத்ரிநாத்ல உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கும். இங்க சண்டை போடுறதுக்கு பதிலா அங்க போய் என்ன பண்றோம்? சண்டை போடுறது. What is the use? Absolutely, there is no point in visiting all those places. Now Lord says it. Next slokam part. See, there are certain simple qualities one has to develop. They are inevitable. இந்த தகுதிகள் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? நம்முடைய ஜென்மத்தை, நம்முடைய கர்மத்தை நாம் புனிதப்படுத்த முடியாது. இல்லைன்னா அது புனிதம் என்று உணர்ந்து கொள்ள முடியாது. Now you see that it is a beautiful ஸ்லோகம். இதெல்லாம் வந்து see, they are all for subjective practices. They are not meant to preach. அது preach பண்றதுக்காக கிடையாது. We must look into it. நாம் இதை என்ன பண்ண வேண்டியதுல கண்காணிக்க வேண்டும்னு சொல்றேன். பகவான் சொல்றார். See, we have to be extremely alert about all these qualities. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். One should lead a very watchful life. கண்காணித்துக் கொண்டே வாழ வேண்டும். அதனால்தான் நம்மை நாமே கண்காணித்துக் கொள்ள வேண்டும்னு சொல்றோம். So we should carefully watch our own behavior. See, யாராவது நம்மளுடைய பிஹேவியரை பத்தி, நம்மளுடைய ஆட்டிடியூட பத்தி சொன்னா we don't like it. We may not enjoy that their comments. But then we have to be extremely alert. We have to be watchful. ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க, போலீஸ் யுவர் செல்ஃப். உங்களை நம்மை நாமே கண்காணித்துக் கொள்ள வேண்டும். அதான் இந்த ஸ்லோகம் பார்ப்போம். வீதராக பய குரோதாக மன்மயா மாமுபாஸ்ரிதாக பகவோ ஞான தபசா பூதா மத்பாவ ஆகதாக. பகவான் எடுத்த உடனே சொல்லிடுற, வாட் ஆர் தோஸ் குவாலிஃபிகேஷன்ஸ்? சிம்பிள் குவாலிஃபிகேஷன்ஸ். ராக பய குரோத எஸ்மாத் வீதக. எவரொருவரிடத்திலிருந்து இந்த ஆசை, பயம், கோபம், இந்த 3 தான் சொல்றாரு. ஆசை, ராக, பயம், பயம்.
குரோதன்னு என்ன அர்த்தம்? வெறுப்பு. அப்படி விருப்பு, பயம், வெறுப்பு இவையெல்லாம் பீத்தக எவர் ஒருவரிடத்திலிருந்து முற்றிலுமாக நீங்கிவிட்டதோ, இல்ல யார் ஒருவர் இதை முழுமையாக விடுவதற்கு முயற்சி செய்கின்றார்களோ, அட்லீஸ்ட் லெட் அஸ் மேக் அன் earnest attempt to give up this kind of likes, dislikes and fear. நம்ம ஏற்கனவே நாம பார்த்துட்டோம். எங்க பார்த்தோம்? வீதராக பயக்ரோதா இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? துக்கேஷ் அனுத்விக்ன மனாக சுகேஷு விகத ஸ்பிருஹ வீதராக பயக்ரோதக அங்க சொல்லும் பொழுது இட் வாஸ் சிங்குலர். வீதராக பயக்ரோதகன்னு சொன்னார். இங்க சொல்லும் பொழுது வீதராக பயக்ரோதாகான். இட் இஸ் ஒன்லி தட் தி சமாஸ் இஸ் இன் ப்ளூரல். வீதராக பயக்ரோதாக ப்ளூரல் அங்கே பார்த்தோம். சிததீர் முனிர் உச்சத்தே அவர்களை தான் என்ன சொல்றோம்? முனிவர்கள்னு சொல்லுவோம். யார் இந்த ஆசை, பயம், கோபம் இல்லது விருப்பு, வெறுப்பு, பயம் இவற்றையெல்லாம் விட்டு விட்டார்களோ அவர்களை முனிவர்கள் சொல்றோம். 2வது லைன்ல இருந்து ஆரம்பி. பகவான் சொல்ற பகவோ ஞான தபசா பூதா மத்பாவ மாகதாக. எவ்ரி வேர்ட் when he says பகவக, இதுவும் பார்த்தோம். பகுனாம் ஜென்மனாம் அந்த அங்க கூட சொல்ற பகுனாலே பகு இட் செல்ஃப் இஸ் ப்ளூரல். யூ நோ தட் பகுவே ப்ளூரல் தான். பகுன்னு சொன்னாலே ப்ளூரல் தான். பகு பகவக. சப்போஸ் இப் யூ புட் இட் இன் மாஸ்குலின் ஜெண்டர்ல போட்டா பகுன்னு ஆயிடும். அப்புறம் பகவகன்னு ஆயிடும். சப்போஸ் இப் யூ புட் தட் இன் நியூட்ரல் ஜெண்டர் ப்ராபபிலி பகூனின்னு ஆயிடும். சில பகுவே ப்ளூரல் தான் இருந்தாலும் கூட இட் இஸ் செட் தட் பகவக. தேர் ஆர் so many great mighty people. There are so many. They walked in this path. So many are there. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா there are so many people in Himalayas. They left everything, without having any comforts. People are sitting there. They are worshipping the Lord. They are doing tapas. In front of them we are nothing. We are nothing. Bhagavaha. There is a jnana tapasa. And the Bhagavaha goes with madbhavam agataha. There are so many people. Madbhavam ஈஸ்வர பாவம், மோக்ஷம்னு பெயர். அங்கே மத்பாவம்னு என்ன அர்த்தம்? மத்பாவம் இஸ் ஈஸ்வர பாவம், மோக்ஷம், தி அல்டிமேட் லிபரேஷன். ஆகதாக, they achieved it. They have come to me. There are so many people reached me. There are so many people, they are related, they are released from this mundane existence. They have realized the truth. Why not we? So in the list நாம சேரணும். பகவானுடைய பகவக லிஸ்ட்ல நாம சேரணும். நாட் இதரக. There are two things, பகவக and there are இதரக. அட்லீஸ்ட் நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்லயாவது இருக்கணும். கன்ஃபார்ம்டு லிஸ்ட்ல இல்லைன்னாலும் கூட அட்லீஸ்ட் நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு வெயிட்டிங் லிஸ்ட்லயாவது போட்டு வச்சிருக்கணும். அது எப்போவாது ஆர்ஏசி கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையா? அட்லீஸ்ட் யூ பி இன் அட்லீஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட். சரி, பகவக மத்பாவம் ஆகதா. People have reached me. This is not the first time, Arjuna. From the ancient times, so how jnana tapas. What a beautiful word. Austerity of knowledge. Jnana tapas. Jnanam evacha paramatma vishayam tapaha yena tapasa. அழகாக சங்கராச்சாரியார் அதை பிரிச்சு சொல்வார். ஞானம் ஏவ பரமாத்ம விஷயம் தபக. What is here austerity means? ஞானம் ஏவ, வேற எதுவும் கிடையாது. பரமாத்ம விஷயம் தபக. இங்க தபஸ்ங்கிறது என்ன? பரமாத்ம விஷயம். Supreme reality alone is the goal of this tapas. Yena tapasa, by that, tapas of knowledge. Tapas of knowledge. Yena tapasa. The tapas. So, see, there are many types of tapas. Tapas in English we call it as austerity. Now many people do austerity at the level of the body. உடல் அளவில் எவ்வளவோ தவம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிற, எவ்வளவோ விரதங்கள், எவ்வளவோ யஜ்யங்கள், யாகங்கள். There are lot of physical austerity people do. உடலால் செய்யக்கூடிய காய தபஸ் அப்படின்னு சொல்லுவோம். காய தபஸ், உடலால் செய்யக்கூடிய தவம்.
Then sometimes people do tapas mentally. See, tapas done through the mind. People try to develop a single pointed concentration. What we call it as yoga. People do a lot of, yoga. There is a Raja Yoga, there is a Raja Yoga. So they try to develop a single pointed concentration. See, that is one kind of a tapas. Tapas is performed physically. Tapas is performed mentally. But this tapas, it is a pure intellectual tapas. Intellectual, புத்திபூர்வமாக என்ன பண்றோம்? புத்திபூர்வமாக நல்ல விவேகத்தோடு நல்ல வைராக்கியத்தோடு இது வேண்டாம். இந்த ஞானத்தவத்திற்கு ஞானத்தவம் மேல போகணும்னு என்ன ஆகணும்? ரெண்டு வேணும். யூ நீடு ரெண்டு ரெக்கைகள் வேணும், சிறகுகள் வேணும். ஒன்று வந்து விவேகம், இன்னொன்று வந்து வைராக்கியம். இந்த விவேகம் வைராக்கியத்தோட என்ன சொல்லணும்? ஞானம். ஞானம்னா பியூர் என்கொயரி. ஸோ உபனிஷத் ஆல்சோ தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ தபோ பிரம்மேதி. தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ, தவத்தினால் பிரம்மத்தை நீ அறிந்து. என்ன தவம் அங்கே? தபசான்னு சொன்னா ஞான தபஸ். அது பின்னாடி பார்ப்போம் ஞானத்தை. எஸ்ய ஞானமயம் தபகன்னு முண்டகோபனிஷத் கூட சொல்லு. எஸ்ய தபக ஞானமயம். ஈஸ்வரன் அந்த முழு சிருஷ்டிய எந்த தபஸ்னால பண்ணாரு அப்படின்னா ஞானமயம் தபக. See, from his knowledge, this entire world is created. ஞானமயம். தப மீன்ஸ் பாணினியில கூட என்ன சொல்லுவார்கள்? சூத்திர தப ஆலோசனை. தப வேர்ட் இண்டிகேட்ஸ் ஆலோசனை. ஆலோசனை மீன்ஸ் a constant contemplation. 24 hours. ஸோ இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல செய்யறது கிடையாது. ஆல் த டைம் continuously you are engaged in this inquiry. Always ceaseless inquiry. Constantly you remember your own nature. Tapa. It is called vichara tapas, not vikara tapas. It is called vichara tapas. Atma vicharam kara tapas. You just feel. Panchadashi, Dhyaranya Maharishi talks about all these things. Tat kadanam, tat chintanam, tadananyonye pradibodhanam solvar. He also says avichara kruto bandha vicharena nivartate tasmat jiva paramatma sarvada eva vichare. See, this is jnana tapas. See, the root cause of all problem is not inquiring into the nature of reality. Avichara kruto bandha. எல்லா பந்தங்களுக்கும் காரணம் என்ன? Because we don't inquire into the nature of the reality. Avichara kruto bandha vicharena nivartate. Just if you inquire, this bondage will leave you. Vicharena nivartate. நல்ல விசாரம் பண்ணா எது போயிடும்? பந்தங்கள் எல்லாம் போயிடும். தஸ்மாத், therefore, ஜீவ பரமாத்மனோ, ஜீவனை குறித்தும் பரமாத்மையை குறித்தும் சர்வதா ஏவ விசாரேது. All the time. See, anything that creates ஜீவ பாவ, இம்மிடியேட்டா என்ன பண்ணணும்? ஜீவ பாவத்தையோ தேக பாவத்தையோ கொண்டு வந்தா உடனே என்ன அர்த்தம்? அசங்க சஸ்திரேன திருடேன சித்தம். அழகா சொல்வார். 15th சாப்டர்ல சொல்றாரு. அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா தத பதம் தத் பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூயஹ. Beautiful. Asanga Shastra. Take the sword of detachment. Cut asunder all your attachment all the time. So, relentless inquiry, ceaselessly. Refuse to believe that you are a limited entity. You should refuse to believe. Just refuse to believe that you are confined to this body. You are limited in your actions. Don't give room for this kind of limited thoughts. Come what may. All the time. Assert, we must assert our real nature. விசார தபஸ். ஆச்சாரியர் ரொம்ப அழகா அதுல எழுதியிருப்பார். இதர தப்போ நிரபேட்ச ஞான நிஷ்டா இதி அஸ்ய லிங்கம் ஞான தபசா இதி விசேஷனம். பகவான் ஏன் ஞான தபஸ்னு விசேஷமா சொல்றார்? இதர தப்போ நிரபேட்சாக. Is it all other tapas? Nirapeksha means just giving up all other tapas, not indicating all other tapas.
ஞான நிஷ்டா இதி அஸ்ய லிங்கம். இங்க ஞான நிஷ்டா மட்டும் லிங்கம்னு குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஞானத்தினுடைய தவம் மட்டுமே முக்கியமா. பிகாஸ் திஸ் தபஸ் doesn't need any accessories. It is independent by itself. மற்ற எல்லாவற்றிற்கும் நேரம் பார்க்கணும், காலம் பார்க்கணும். There is a gender difference also. சிலது ஆண்கள் தான் செய்ய முடியும், சிலது பெண்கள் செய்ய முடியாது. See, there are so many limitations. There is so many rules, regulations, and you need so many accessories. Now this jnana tapas, irrespective of caste, creed, religion, gender, whoever is that person, not necessarily he should be born in particular caste, not necessarily. He should be only born as a male, ஒன்னும் இல்லை, ஆணோ பெண்ணோ எந்த குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் பொழுது, Krishna is inviting the whole world, but he is extending invitation to the entire universe. Anybody, all are eligible, those who have taken this human birth. So only eligibility is you must be born as a human being. That is the only eligibility. இப்போ பெண்கள் எல்லாம் வேதாந்தம் படிக்கலாமான்னு கேட்பார்கள். எங்கே சார் பகவோ ஞான தபஸா பகவான் சொல்லிட்டார். ஆச்சாரியரே இங்க சொல்றாரு, இதர தப்போ நிரபேக்ஷா ஞான நிஷ்டா. If you talk about all other austerities, maybe rules and regulations are there. But here, in realizing the truth, there are no rules and regulations. No accessories are required. You don't need anybody. It is independent by itself. You understand the importance of it. Is just independent. All you need is you have to employ your own intellect, which is already given to us. கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணும், இங்க இருக்கு, தேடி எதை கண்டுபிடிக்கணும். Just sit. Invest here. Only investment is only your own. இங்க இருந்து பத்ரிநாத் போனோம்னு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். பத்ரி, கேதார், கங்கோத்ரி, யமுனோத்ரி போனோம்னு பேங்க் பேலன்ஸ் 1 லட்சம் ரூபாய் காலி ஆயிடும். ஞான தபஸ்க்கு ஒன்னும் இல்லை. இப்ப நான் கூட ஒரு பைசா செலவு இல்லாம தான் போயிட்டு வந்தேன். Somebody spends. That is the beauty of jnana tapas. You do jnana tapas, somebody takes you. You need not spend anything. The only investment is our own pure intellect. And wherever you are, there you can do this tapas. Oh, jnana tapas. Then he says, Putaha. It's a beautiful word part. Next week we will see. Putaha. People are all purified. And it is அதனால பின்னாடி சொல்வார், இங்க தபஸ்னு சொல்வார், அங்க யஜ்ஞங்கள்னு சொல்வார். ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தபன். இதே அத்தியாயத்துல எவ்வளவோ யஜ்ஞங்கள் எல்லாம் இருக்கு. You will give the list of யஜ்ஞா. இவ்வளவு யஜ்ஞங்கள் இருக்கிறது. பட் இது எல்லாவற்றை காட்டிலும் எது உயர்ந்தது? ஞான யஜ்ஞம்ங்கிறது உயர்ந்தது. அதனால simply do not underestimate listening to satsang. சத்சங் சாதாரண விஷயம் கிடையாது. ஞான விஷயங்கள் கேட்க கேட்க என்ன ஆகும்? சரி, கர்மமாவது செய்து அப்புறம் என்ன, ரிசல்ட்ஸ் ஆர் கெயின்ட் லேட்டர். இப்ப கர்மத்தை செய்யறேன், 1 மாசம் வேலை பார்க்கணும், அப்புறம் தான் இந்த மாசம் கடைசியில தான் என்ன ஆகும் அப்படின்னா, யுவர் சேலரி வில் பி கிரெடிட்டட் ஒன்லி இன் தி எண்ட் ஆஃப் தி மந்த். பட் ஹியர் ஆஸ் யூ லிசன் வித் ஃபெய்த், தென் அண்ட் தேர் இட்செல்ஃப் தி பியூரிஃபிகேஷன் டேக்ஸ் பிளேஸ். நகி ஞானேன சதுஷம் பவித்திரமிக வித்தியதே. பின்னாடி சொல்ல போறாரு இதே அத்தியாயம். அதுதான் 4th chapter ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. நகி ஞானேன சதுஷம் பவித்திரமிக வித்தியதேன. ஞானத்தை போன்று தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. Just keep listening. நான் சொன்னேன் இல்லையா, approach this knowledge, approach this scripture not as a mere information. Approach it with respect. Approach scriptures with reverence. Study it with respect, reverence. Look at it. Then this knowledge will definitely bless us. We will be blessed. We will be amply rewarded by this knowledge. That is more important. Bhavo jnana tapasa bhuta manbhavam aha. They have come to my being. எப்படி? வாட் இஸ் தட் ஞான தபஸ்? வீதராக பயக்ரோதாக ஞான தபஸா. அதுதான் ஞான தவத்துல என்ன பண்ணணும்? ஞான தபஸ் எப்ப பண்ண முடியும்? ராக பய குரோதம் இதெல்லாம் இல்லைன்றாங்க. என்கொயரி இஸ் பாசிபிள்.
If our mind is filled with likes, dislikes, fear, where is the room for contemplation? Where is the room for, where is the space to think about the reality? Therefore, give up all that. Dwell on this truth. That is the message. More of it. We will see next week. Om Purnamada Purnamidam Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Guru. Harihi Om.